ஐயா ஒரு சீமான் வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து சார் சீமான் அவர்கள் சுயமாக செஞ்சுக்கிறது என்ன பண்ணியிருக்காரு? 2009 அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன? இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன? பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஐயா? இப்போ அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு ஒரு நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க. 1 மணி நேரம் பேச்சுக்கு நடக்குதுங்க. அதில் வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர்ன்றதால் அவர் வந்து சரமாரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க. அதை அவர் பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார். திமுகவுக்காக பேசியிருக்காரு, காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு, மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு. அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி, பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர். அப்படி இருந்த நபர் 2009 ஏற்பட்ட அந்த சூழலை தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க. அந்த டைமில் அந்த கட்சியை உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார், இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி, தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்கெல்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும். இப்போ 2009 அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை. ஒரு அமைப்பை உருவாக்கணும், நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும். அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான். அவருக்கு ஒரு அதை தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும். அந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு போனோம் வந்தவங்க. அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்துக்குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார். அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடினதில்லை. அதுக்காக ஒரு இன்றைக்கு வரைக்கும் அந்த படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணை எல்லாமே இருக்குங்க. ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்து 10 வருடம் 15 வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்களெலாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார்ன்றாரு. எப்படிப்பட்ட ஒரு எகத்தாளமான பேச்செல்லாம் நடக்குது. அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டார், நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் பூனைக்கறி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே 2K அந்த குறிப்பாக இந்த 2009 பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கின்னு இருக்காருங்க. நீங்கள் 36 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு, சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க. தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும். போன ஆக எங்களுக்கு அதை நோக்கி சரிங்க. ஆமாங்க சார். அவங்க ஊரில் இல்லை சார், அது நிறைய நீங்கள் ஆதாரங்கிறதுனா நான் டாக்குமெண்ட்டோட கேட்குறீங்க என்கிட்ட. அவருக்கு வந்து ஊட்டி ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ கையில் எதுவும் வைக்கலைங்க ஐயா. அதுக்கான நான் அது இருக்கு அரணையூரில் இப்போ அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலேருந்து வர்ற அந்த திரள் நிதி மூலயமா தன்னை சுகபோகவாசியாக தான் வாழ்ந்துன்னு இருக்காருங்க. அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு. இதை நான் அறுதிட்டு சொல்லணும்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம், பேசுவோம். ஆதாரம்லாம் இல்லாமல் இல்லை, ஆதாரம் இல்லாமல் இல்லை. இப்போ கையில் ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே, கையில் ஆவணங்களாக நான் வச்சு இல்லை எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். அது ஆவணமாக நாங்கள் வெளியிடுவோம். கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் ஒரு வருங்காலங்களில் வெளியிடுவோம். புரியுது. தாராளமாக போட சொல்லுங்க. இல்லை ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம், கேஸ் போட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம். அவர் மேலே நாங்கள் அவதூறாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்ணுறாருன்னு. கட்டாயம் உண்மை, அதை நாங்கள் நிரூபிக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து வருதுங்க, உலகம் முழுக்க இருந்து வருது.
குறிப்பாக ஈழத்தமிழர்கள்ட்டிருந்து வருது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடங்காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திரள் நதி என்ற பேரில் வசூலி சிந்தாங்கிறாரு. அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார், பாக்கியராஜ்னு. அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாதலாம் இல்லை. நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை. அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம். தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாயம் மக்கள் மத்தியில் சந்திப்போம். தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம். குறிப்பாக தமிழர் குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க. அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்டு வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை. இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம். நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமாங்க ஐயா, அது சும்மா ஒரு பம்மாத்துங்க ஐயா. அது என்ஐசி சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்களில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணின்ற பேரில் பெரிய அளவில் யூடியூப்புகளே ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலயமா நடத்துகிறாங்க. அதே போல் யூடியூபர்ஸாக நிறைய பேர் அந்த கட்சியில் இயங்குறாங்க. அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகுஜன தளத்திலையும் கொண்டு போகிறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேலே ஒரு கார்னர் பண்ணணும்னு இருந்தாங்க. அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்கள மிரட்டி பார்க்குறாங்க. அது 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 வந்து சாதாரண ஒரு நடைமுறை தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது என்ன அதுக்கான முகாந்திரம் இருந்தது, விசாரணை பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு ஒன்று விட்டுட்டாங்க. எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.